நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை பிராட்வே சாலையில் உள்ள பள்ளங்கள் மூடப்பட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை பிராட்வே பேருந்து இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. தற்காலிகமாக வேறு இடத்துக்கு மாற்றினாலும் கூட இந்த பகுதியில் தற்போது பேருந்துகள் இங்கே தான் நின்று கொண்டிருக்கிறது. அதிக அளவான பேருந்துகள் இந்த வழியாக தான் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நுழைவாயில், அதாவது பேருந்து வெளியே செல்லக்கூடிய வெளியேறும் வழியில் பள்ளமாக காணப்பட்டிருந்தது. தொடர்ந்து நாம் இது குறித்து செய்தி வெளியிட்டிருந்தோம். ஏனென்றால் அதிகமான பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அதே போல இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்குள்ளே கடந்து சென்றார்கள். அடிக்கடி விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருந்தோம். இது குறித்து நம் மாநகராட்சியிடம் உடனடியாக தகவல் தெரிவித்து தற்காலிகமாக இந்த இடத்திற்காக அந்த தற்காலிக சாலை அமைக்க சொல்லியிருந்தோம். ஏனென்றால் நிரந்தரமாக சாலை அமைப்பது மிகவும் சிரமமான காரியம் என்று கூறினார்கள். ஏனென்றால் இடமே மாற்றும் பொழுது இதற்கு நிரந்தரமான சாலை அமைக்க முடியாத சூழலில் தற்பொழுது இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த இடத்தில் தற்காலிகமாக இங்கே இருக்கிற கற்களை கொட்டி அந்த பள்ளத்தை மூடியுள்ளார்கள். இந்த மழைக்காலம் வராமல் இருக்க வேண்டும். மழை காலத்திற்கு தாங்காது. இருந்தாலும் கூட இரண்டொரு நாளில் இந்த பேருந்து நிறுத்தம் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட உள்ள சூழலில் இங்கே பள்ளமாக இருந்த பகுதி நமது செய்தியின் எதிரொலியாக நாம் மாநகராட்சி அதிகாரிடம் தெரிவித்திருந்த சூழலில் மாநகராட்சியின் சார்பாக தற்பொழுது தற்காலிக சாலை அமைத்துள்ளார்கள். நிரந்தர தீர்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இங்கிருந்து இருக்கக்கூடிய பேருந்துகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும். மிக விரைவாக அது மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கு கூறியவுடன் தற்பொழுது சாலை அமைத்துள்ளார்கள். ஒளிப்பதிவு விக்ரமுடன் அன்பழகன்.